கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உறவுகள் அனைத்தும் உடைந்து போனது. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகளும் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையுமே செய்ய முடியாமலும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள முடியாமலும் நீங்கள் பட்ட பாடுகள் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். 8ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகளின் சமசப்தம பார்வைகளால் உங்களுடைய இரத்த பந்தங்கள் மற்றும் மிக நெருங்கிய உறவினர்களுடனான உறவுகள் முற்றிலுமாக முறிந்து போகக்கூடிய சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யாரையெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எந்த ஒரு இடத்தில் வைத்தீர்களோ அந்த ஒரு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து போட்டிருக்கும். அதனை நினைத்து பார்க்கும் பொழுது இவனை என் வாழ்க்கையில என் உடன் பிறந்தவனானையோ இல்லைனா என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாத்தான் நான் வச்சிருந்தேன். ஆனா அவன் செய்த செயல்களும் அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்ட விதங்களும் நம்பிக்கை துரோகங்களும் என்னை அவனுடைய வாழ்க்கையிலேயே உடைத்து போட்டது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் கூறுவீர்கள். ஒரு சிறிய கருத்து வேறுபாடாக இருக்கலாம், அல்லது கிரகங்களின் சதியால் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கும். அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் விளையாட்டாக பேசக்கூடிய பேச்சுக்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஸ்வரூபங்களை எடுத்து அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். சுமூகமாக பேச வேண்டிய உறவுகளை துண்டிக்கும் நிலைமைக்கு கொண்டு சென்றதும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயும் விட்டு கொடுத்தும் கூட அவர்கள் உங்களை ஏளனமாக நினைத்து விலகி செல்லவும் ஆரம்பித்தார்கள். உங்களை ஒரு காலத்தில் கொண்டாடிய உறவுகள் இன்று உங்களை கண்டாலே முகம் திருப்பி செல்லும் அவல நிலைமையானது உங்களுடைய மனதை வாட்டி வதைத்துக் கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத சில விஷயங்களைத்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய அந்த உடைந்த உறவுகளும் உடைந்த நம்பிக்கையும் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா மனக்கவலைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். லக்னத்தில் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமோ அல்லது ராசிநாதன் புதன் பலவீனமடைந்த காலங்களிலோ நீங்கள் கடுமையான மனக்கவலை மற்றும் அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு மனக்கவலைகளும் அழுத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று கூட நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று எவ்வளவுதான் நினைத்தாலும் ஆனா உங்களுடைய மனது அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாமல் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் பார்க்கும் பொழுது புத்திசாலித்தனமான கவலையே இல்லாத மனிதரை போல வலம் வந்து கொண்டிருந்தாலும் இரவு நேரங்களில் 4 சுவற்றுக்குள் அமர்ந்து நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு கண்ணீர்களாகவும் நீங்கள் பட்ட மனக்கவலைகளும் பிரபஞ்சத்துக்கு மட்டுமே தான் தெரியும். ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கோ அல்லது உங்களுக்கு உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களுக்கோ யாருக்குமே இது தெரியவே தெரியாது. தேவையில்லாத பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய மனதை வாட்டி எடுத்தது. யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்த அந்த ஒரு பாரம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் இப்படி நடந்தது, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து பார்க்கக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்துவிட்டது. இது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது ஒண்ணு, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைத்தது ஒண்ணு. நீங்கள் எதிர்பார்த்தது நல்ல உறவுகளும் நல்ல நண்பர்களும் இறுதி வரைக்கும் நமக்கு உதவிகரமாகவும் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நாமளும் உதவி கொண்டு இறுதி வரைக்கும் இந்த ஒரு நட்பு தொடர வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ நபர்களின் மீது நீங்கள் அந்த உறவுகளை வைத்துக் கொண்டுமே இருந்தீங்க. ஆனா உங்களுடைய சொந்த பந்தங்கள், ஏன் உங்களுடைய ரத்த பந்தங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிரிகளாக மாறி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விஷயங்களில் அவர்களை தலையை விட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வெளியில் சொல்லாமல் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே சரியாகாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேரத்தையும் அமைதியாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பெயரும் கெட்ட பெயரும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். அதனை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் கூறுவது அனைத்தும் சரியா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில
பேச்சுக்களில் அனுபவ அறிவானது வெளிப்படும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் அனுபவமானது கிடைக்கும். இருந்தாலும் எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரிடம் நீங்கள் பேச்சை கொடுக்க கூடாது, பேச்சை கொடுத்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அந்த ஒரு இடத்திலிருந்து வரும் என்றால் அவர்கள் பொய் கூறினாலுமே அதை நீங்கள் சரி என்று கேட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு விலக வேண்டும். அப்படி விலகினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு என்று வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். அதனையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கவும் ஆரம்பிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கையில மகிழ்வீங்க. மனதில் புதுவிதமான தேடல்கள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உருவாகும். வியாபாரத்துல பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க எந்த செயல்களை செய்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. அல்லது எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு செயலையும் தெரியாமல் நீங்கள் அகலக்காலை வைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கடனாளியாக உங்களை மாற்றிவிடும். அதனையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நல்ல நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறப்போவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகுது. ஆனா அந்த நண்பர்களை நீங்க உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்து கொள்ள மாட்டீங்க. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் அந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சேர்த்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவியிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களாக அறிமுகமாகவும் ஆரம்பிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அதனை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது ஒரு படி உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் செய்யும். சமூகத்துல ஒரு மரியாதை உங்களுக்குன்னு உயர ஆரம்பிக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கி உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வரும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் கிடைத்துவிடும். இழந்த நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பாருங்க. அதே போல கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் பிறக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும். அந்த புரிதல்களை நீங்க சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றப்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். விட்டது. இது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது ஒண்ணு, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைத்தது ஒண்ணு. நீங்கள் எதிர்பார்த்தது நல்ல உறவுகளும் நல்ல நண்பர்களும் இறுதி வரைக்கும் நமக்கு உதவிகரமாகவும் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நாமளும் உதவி கொண்டு இறுதி வரைக்கும் இந்த ஒரு நட்பு தொடர வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ நபர்களின் மீது நீங்கள் அந்த உறவுகளை வைத்துக் கொண்டுமே இருந்தீங்க. ஆனா உங்களுடைய சொந்த பந்தங்கள், ஏன் உங்களுடைய ரத்த பந்தங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிரிகளாக மாறி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விஷயங்களில் அவர்களை தலையை விட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வெளியில் சொல்லாமல் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே சரியாகாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேரத்தையும் அமைதியாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பெயரும் கெட்ட பெயரும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். அதனை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் கூறுவது அனைத்தும் சரியா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில
பேச்சுக்களில் அனுபவ அறிவானது வெளிப்படும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் அனுபவமானது கிடைக்கும். இருந்தாலும் எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரிடம் நீங்கள் பேச்சை கொடுக்க கூடாது, பேச்சை கொடுத்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அந்த ஒரு இடத்திலிருந்து வரும் என்றால் அவர்கள் பொய் கூறினாலுமே அதை நீங்கள் சரி என்று கேட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு விலக வேண்டும். அப்படி விலகினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு என்று வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். அதனையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கவும் ஆரம்பிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கையில மகிழ்வீங்க. மனதில் புதுவிதமான தேடல்கள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உருவாகும். வியாபாரத்துல பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க எந்த செயல்களை செய்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. அல்லது எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு செயலையும் தெரியாமல் நீங்கள் அகலக்காலை வைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கடனாளியாக உங்களை மாற்றிவிடும். அதனையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நல்ல நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறப்போவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகுது. ஆனா அந்த நண்பர்களை நீங்க உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்து கொள்ள மாட்டீங்க. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் அந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சேர்த்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவியிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களாக அறிமுகமாகவும் ஆரம்பிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அதனை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது ஒரு படி உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் செய்யும். சமூகத்துல ஒரு மரியாதை உங்களுக்குன்னு உயர ஆரம்பிக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கி உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வரும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் கிடைத்துவிடும். இழந்த நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பாருங்க. அதே போல கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சேமிப்பு